السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இப்போது சரியாக நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு 10 ஆகிட்டு. அதனால் இன்ஷா அல்லாஹ் 11 மணிக்கு சில நம்ம முடிப்போம். இன்றைய தலைப்பு மரணங்களும் தருணங்களும் என்கின்ற ஒரு தலைப்பில், இந்த தருணம் என்றது முதலாக தமிழ் வார்த்தை அல்ல, அது அப்படி எல்லாரும் பயன்படுத்துறதுனால நம்மளும் தருணங்கள் என்னது அதை பயன்படுத்தி நம்ம போட்டுக்கிறோம். இதில் அதாவது தமிழ் படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த மரணம் சம்பந்தமாக நம்ம அடிக்கடி பேசக்கூடிய விஷயங்களில் சக்கராத்துல் மவுத் அந்த தலைப்பு நிறைய நம்ம பேசுவோம். அதுபோல் மரணம் ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் என்ன செய்யும், அதாவது எந்த இடத்தில் இருந்தாலும் மரணம் வந்துவிடும் என்ற அந்த மரணத்தை பற்றி அந்த வகையில் பேசுவோம். இது அல்லாமல் இந்த மரணம் தொடர்பாக நிறைய அம்சங்கள் அதாவது மார்க்க அறிஞர்களால் பேசப்பட்டுள்ளன குர்ஆன் சுன்னா அடிப்படையில். அதில் ஒன்று அஹ்காமு தமன்னில் மவுத், மரணத்தை ஆசை வைத்தல் சம்பந்தமான சட்டங்கள் என்றே தனி நூட்கள் என்ன செய்யுது இருக்குது. அதில் என்ன அவ்வளோ சட்டம் இருக்குது நம்ம யோசிக்கிற அளவில். அஹ்காமு தமன்னில் மவுத், அதாவது மரணத்தை ஆசை வைத்தல் தொடர்பான சட்டங்கள். ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட அந்த தனியாக என்ன செஞ்சுக்கிறாங்க, அதில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். இதுபோல் இந்த மரணம் தொடர்பான விடயங்களில் அதாவது சில அறிஞர்கள் மன் ஆஷ பஅதல் மவுத், மரணத்தின் பின்னால் வாழ்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதிக்கிறாங்க. அது எப்படி மரணத்தின் பின்னால் வாழ்ந்தவர்கள்னால் மவுத்துன்னு கொண்டு போய் அடக்கிட்டாங்க, பார்த்தா மவுத்து இல்லை, அவர்கள் மரணம் இல்லை, ஏதோ ஒரு காரணமாக மரணம் என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் என்று தனியான நூட்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இது சம்பந்தமாக எழுதியிருக்கிறார்கள். இதுபோல் மரணத்தின் அதாவது அஹ்காமுல் குபூர், கபர்களுடைய சட்டங்கள் அப்படி என்று சொல்லி அடக்கப்பட்டவர்கள் 6 மாதத்துக்கு பின்னால் வருடக்கணக்கான காலத்துக்கு பின்னால் திருப்பி எடுத்து இன்னொரு இடத்துல அடக்கப்பட்ட சம்பவங்கள் என்று சொல்லி இது போன்ற விஷயங்கள் தொடர்பாக நிறைய எழுதியிருக்கிறார்கள். பிதாஉல் குபூர், கபர்களுடைய பிதாத்துக்கள் என்றே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600-700 பக்கம் வார அளவில் என்ன நூட்கள் என்ன செய்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். இதுபோல் நிறைய தனித்தனியான சட்டங்கள் என்று சொல்லி இந்த கபர்கள் தொடர்பாக, மரணம் தொடர்பாக, அதே போல் மரணத்துடைய சட்டங்கள் தொடர்பாக, அதே போல் ஒரு தனித்தலைப்புகளாக கையாளப்பட்ட இன்னும் உள்ள விஷயங்கள் என்னன்னு சொன்னால் ஷுஹதா உல் ஃபதீலா, ஷுஹதா உல் ஆஹிரா. ஷுஹதா உல் ஃபதீலா, ஷுஹதா உல் ஆஹிரான்னு சொன்னால் யாருக்கு சொல்கிறதுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஜிஹாது களத்தில் போராடி ஷஹீதாகிறவர்களுக்கு உள்ள சிறப்பு போல சிலருக்கு ரசூலுல்லாஹ் ஷஹாதத் சொல்லிக்கிறாங்க. இப்படி மரணிச்சா அவர் ஷஹீத், இப்படி மரணிச்சா அவர் ஷஹீதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதை பற்றி உள்ள சட்டங்கள் என்ன, இவர்களை எப்படி நம்ம டீல் பண்ணணும், இவர்களுடைய சிறப்புகள் என்ன, இவர்களுடைய கபர் வாழ்க்கை என்ன, இவர்களுடைய மறுமை வாழ்க்கை என்ன, அவர்கள் யார் யார் என்ற ஒரு தலைப்பு. இப்போ இதில் நான் அதையெல்லாம் என்ன செய்யலை, எடுக்கலை. அது உண்மையிலே நிறைய அழகான சில செய்திகளோடு சம்பந்தப்பட்ட நிறைய அம்சங்கள் உண்டு, நிறைய தேட வேண்டியிருக்கு. எந்த அளவுக்கு அதனுடைய பாடங்கள் விரிவானதுன்னு சொன்னால், சில அறிஞர்கள் நம்ம இன்றைக்கு அதாவது காச நோய் என்று அடையாளப்படுத்தக்கூடிய டிபி இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸுல்லு அல்லது சில அறிவிப்பில் சில்லு ஷஹாதா, அதுவும் உயிர் தியாக மரணங்களில் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நோயில் தான் மரணித்தார்கள் என்று சில அறிஞர்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வதாக, இதுபோல் அது தொடர்பான பல செய்தி என்ன செய்து அதாவது நிறைய வந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் அதாவது ஒரு பரந்த அறிவை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இதில் என்ன செய்து ஒரு நிறைய விளக்கங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போல் தொற்று நோய் தாவுன், நம்ம தொற்று நோய் பற்றி தனியாக என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். தொற்று நோய்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பிளேக் நோயை ஒரு வகையிலும் இன்னும் மற்ற தொற்று நோய்களை இன்னொரு வகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய பகுதிகள் என்று மரணம் தொடர்பான அந்த ஒரு தலைப்பு என்ன ஒரு மிகவும் ஆழமான ஒரு தலைப்பு. இந்த எதை நான் இதில் டச் பண்ணலை, இதில் நான் என்ன செய்யலை, இதில் இதெல்லாம் தனியாக பேச வேண்டிய தலைப்பு. நான் இந்த இடத்துல அதாவது பேச நினைக்கக்கூடிய ஒரு அம்சம் என்ன என்றால், இது பெரும்பாலும் அதாவது 2-3 விஷயங்கள் சார்ந்து இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், மரண பயத்தை நிர்வகித்தல் என்பது சம்பந்தமாக இந்த அறிவு என்ன செய்ய உதவும். மரண பயத்தை நிர்வகித்தல் சம்பந்தமாக இந்த இப்போ அதாவது நேரடி அதல்ல, ஆனால் மரண பயத்தை நிர்வகித்தலுக்கு இது உதவும். மரண பயத்தை பொதுவாகவே என்ன செய்வாங்க, ரெண்டாக பிரிப்பாங்க. உண்டு இயல்பான மரண பயம்,
குழந்தைகளை பற்றி, இப்போ அதை என்ன அந்த நமது குடும்பத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, அடுத்த மரணத்துடைய வாழ்க்கைக்கு பின்னால் நம்ம எப்படி போக போகிறோம் இல்லாமல் இப்படியான சிந்தனைகள், நம்ம மரணிச்சிருவோமா இல்லையா, இது போன்றது. இன்னொன்றைக்கு என்னென்னா மரண பயம் என்பதனால செயலற்று போகிறது, எதுவும் செய்யலாம் போகிறது. ஒரு ஜனாசா செய்தி கேட்க இயலாது, ஒரு மரணத்தை பார்க்க இயலாது, ஜனாசா வீட்டுக்கு என்ன செய்யலாம் போக இயலாது, பயங்கர சம்பவங்கள் பார்க்க முடியாத ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு செயலை தனிமையில் இருக்க இயலாது. இது போன்ற ஒரு நிலை வரக்கூடிய, அதாவது செயலற்று போகிற தன்மை ஒன்று இருக்குது. இது ஒரு இவைகளை கொஞ்சம் நிர்வகிக்கிறதுக்கு உதவுவது போன்ற ஒரு பகுதியும். இரண்டாவது, இஸ்லாம் இந்த அதாவது மரண சூழல்களை பற்றி பொதுவாக பேசிய, அந்த சூழல்களை சந்தித்த அறிஞர்களை பற்றியும் அந்த நிகழ்வுகளை பற்றியும் கொஞ்சம் கலந்து என்ன ஒரு சப்ஜெக்டை நம்ம சொல்லுவோம். இதை கூட நம்ம 4-5 தலைப்புகளாக என்ன செய்யலாம், நம்ம வகுத்து பேச முடிந்த ஒரு அழகான ஒரு அம்சம். இதனூடாக நமக்கு என்ன பலன், இதை படிப்பதன் மூலம் என்ன பலன் என்றால், முஸ்லீம்கள் எப்பொழுதும் மரணம் என்பதை என்ன ஒரு வாழ்க்கையின் ஒரு கட்டமாக பார்க்குறவங்க, வாழ்க்கையின் ஒரு கட்டம் முடிவாக பார்க்குறவங்க இல்லை. உலக வாழ்க்கை கொஞ்சம், கபர் வாழ்க்கை, அப்புறம் நிரந்தர வாழ்க்கை மறுமை, அப்படி என்று பார்க்கக்கூடிய அந்த அறிவு இன்னும் கொஞ்சம் இதனால் என்ன செய்யும், வளரும். ஒரு கட்டம் இது அப்படி என்றது வளம். இரண்டாவது, இஸ்லாம் இயற்கை மார்க்கம் அப்படின்றத நம்ம உணர்வோம். எங்கெல்லாம் மரணத்தை பற்றி ஒரு மனிதன் சிந்திப்பானோ அதை பற்றியெல்லாம் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு, பேசியிருக்கின்ற அந்த பகுதியை நம்ம என்ன செய்வோம், இதில் நம்ம படித்துக்கொள்வோம். இஸ்லாம் ஒரு இயற்கை மார்க்கம் என்று தெரிஞ்சுக்கொள்வோம். மூன்றாவது, வரலாற்றில் நடந்த சில மரணங்கள் பற்றிய சில தகவல்கள், அவங்க எப்படி அந்த மரணம் வரப்போகிறது அப்படி என்பதை இயற்கையாக அதை ஃபேஸ் பண்ணி, மரணம் என்றது வரப்போகிறது என்றதை அவங்க இயற்கையாக எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். உண்மையிலேயே மரணத்தை இறைவன் எங்களுக்கு அருளுக்காக மறைத்து வைத்திருக்கிறான். ரகசியமாக இருக்கணும் இடத்துக்காக மறைக்கலை, அருளுக்காக மறைத்து வைத்திருக்கிறான். இல்லை நம்ம மரணத்தை பார்த்து தான் ஆகணும் என்று அல்லாஹுத்தா நம்ம விரும்பி ஆசைப்பட்ட ஒருத்தர் கேட்டாருன்னா, நீ என்ன இன்னொரு 10 வருஷத்தில் இந்த இடத்துல இந்த மாதிரி அடிபட்டு சாவாயின்னு நம்ம பார்த்து பண்ணுவீங்களே, அதுக்கு ஒரு 10 வருஷ வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், 10 வருஷ வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் அல்லாஹு தாலா சில விஷயங்களை மறைத்து வைத்திருப்பது நம்மட நிம்மதிக்காக, நமது நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்குமாக. மரணம் என்கின்ற விதி அல்லாஹ் எழுதிட்டா நமக்கு மறைச்சி வச்சுக்கிறோம். அதனால் வாழ்க்கை, மற்ற வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக நமக்கு என்ன செய்து வாழ முடிகிறது, மற்ற வாழ்க்கை சந்தோஷமாக வாழ முடிகிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சாதாரணமாக உனக்கு பிறக்க போகிற புள்ள 4 மாதத்தில் அது கொஞ்சம் ஒரு இயலாத தன்மைக்கு மாறிவிடும் என்று சொன்னாலே அந்த பிள்ளையை கலைக்கலாமா இல்லையான்னு கேள்வி நமக்கு என்ன செய்யுது வருதுன்னு சொன்னால், நமது வாழ்க்கை 5 வருஷத்தில் அழிஞ்சு இப்படித்தான் போக போகுதுன்னா மனிதன் பயத்திலே என்ன செஞ்சிருப்பான், அப்படி இருந்திருப்பான். ஸோ இந்த மரண சூழல்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய மாதிரியான அறிவும் இதனால் என்ன செய்யும், வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிந்த அளவு சுருக்கமாக நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். முதலாவது, மரணம் சம்பந்தமாக நம்ம மரணத்துடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்கு முதல் அடிப்படை என்னென்னா, எக்ஸப்ட் பண்ணுறது, ஏற்றுக்கொள்வது. நம்மளை மிகைத்த ஒரு விதி என்றதை ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் கஷ்டத்தில் படைத்திருக்கிறோம், மனிதனை நாம் கஷ்டத்தில் படைத்திருக்கிறோம். அப்படி என்றால் கஷ்டம் இல்லாத ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, கஷ்டம் கலக்காத ஒரு சுகம் கிடைக்கவே கிடைக்காது. கவலையற்ற ஒரு இன்பம் யாருக்காக கிடைக்குமா? பெரிய மகிழ்ச்சி வந்தால் மனசுக்குள்ள என்ன வரும், இதுவும் கொஞ்ச நாள் தானே அப்படின்ற ஒரு கவலை என்ன செய்யும், வரத்தான் போகுது. அது இல்லாத ஒன்று இல்லை. எந்த பிறப்பிலிருந்து மனிதன் பிறந்தால் அது ஒரு பிரசவத்துக்கு பின்னால் என்ன செய்கிறான், பிறக்கிறான். அந்த பிரசவத்திலிருந்து தொப்புள் கொடி அறுபடுறதுலேருந்து, பால் குடிக்க கத்துறதுல இருந்து, அவன் உணவுக்காக சத்தம் போடுறதுலேருந்து, மனிதன் வளர்றதுலேருந்து, உழைக்கிறதுலேருந்து, படிப்பிலிருந்து மரணம் வரைக்கும் என்ன கஷ்டம் என்ற ப்ரோசஸ் இல்லாத ஒரு சந்தோஷம், இன்பம் மனிதன்ட்ட இல்லை. முதலாவது அது ஒரு வீதி. அதுபோல் அல்லாஹு தாலா மரணத்தை பற்றி அந்த அச்சத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல நல்ல மனிதர்களுக்கு கெட்ட மனிதர்களுக்கெல்லாம் மரண அச்சம் இயல்பானது என்றது அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான். அதான் மனிதன் இந்த தருணங்கள் என்றதை நீங்கள் அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல எல்லாம் மனிதனுக்கு அந்த அச்ச சூழ்நிலை வரும் என்பது அல்லாஹ் தாலா சொல்கிற சூரா அன்ஃபால் 5வது வசனம் தொடக்கம் 7 வரைக்கும் பத்ர் யுத்தத்தை பற்றி சொல்கிற டைமில், கமா அஹ்ரஜக ரப்புக மின் பைத்திக பில் ஹக் வ இன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன், உமது இறைவன் உண்மையை கொண்டு உங்களை வீட்டிலிருந்து வெளியே எடுத்தான். வ இன்ன ஃபரீகம் மினல் முஃமினூன லகாரிஹூன், முஃமின்களில் ஒரு கூட்டம் அதை வெறுத்தவர்களாக இருந்தார்கள். அவங்க வியாபாரத்துக்கு கூட்டத்துக்கு தான் டார்கெட் பண்ணி போகிறாங்க. ஆனால் திடீர்னு அது யுத்தத்துக்கு திரும்பினோடனே மூமின்களில் ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, அதை வெறுத்தாங்க. அல்லாஹ் ரசூலாங்களை சொல்கிற டைமில் உங்களது வீடுகளில் அல்லாஹ் என்ன செஞ்சான், உங்களை வெளியேற்றினான். மூமின்களில் ஒரு கூட்டம் வெறுக்கிற நிலையில், எந்த நிலையில் வெறுத்தாங்கன்னு அப்போ வெறுக்கலை, யுத்தம் என்று வந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க, வெறுத்து விட்டார்கள். அப்போ கராஹியத்துல் மௌத், மரணத்தை பற்றி ஒரு வெறுப்புன்னு மனிதனுக்கு வருது. யுஜாதிலூனக ஃபில் ஹக்கி பஅதமா தபையன், உண்மை இதுதான் என்று விளங்கிய பின்னாலும் உம்மோடு வாதம் செய்கிறார்கள். கஅன்னமா யுசாகூன இலல் மௌத்தி வஹும் யன்துரூன்,
அவர்கள் பார்த்து கொண்டிருக்க மரணத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவதை போல, அவர்கள் பார்த்து கொண்டிருக்க மரணத்தின் பக்கம் அப்படியே கொண்டு போகிற மாதிரி உங்களோட என்ன செய்கிறாங்க, வாதம் செய்கிறார்கள். யார் வாதம் செய்கிறாங்க? முஃமின்கள். மூமின்களில் ஒரு கூட்டம் கஅன்னமா யுசாகூன இலல் மவுத். இப்போ யுத்தத்துக்கு அழைப்பது என்பது மரணத்தின் பக்கம் ஃபோர்ஸாக என்ன இழுத்துட்டு போகிற மாதிரி உங்களோட என்ன செய்கிறாங்க, வாதம் செய்கிறார்கள். உண்மை தெரிந்த பின்னால் என்றப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா, உண்மை தெரிஞ்சால் உண்மையான மூமின்கள் என்ன செய்யணும், உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு வரணும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அதை வெறுத்து மூமின்களில் ஒரு கூட்டம் மரணத்தின் பக்கம் இழுத்து செல்கிற ஒரு பயத்தை என்ன செய்தார்கள், உணர்ந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன செய்கிறான், சொல்லுகிறான். எனவே மௌத்துக்கு வாங்க என்று அழைக்கப்படுகிற நேரத்தில் மனிதனுக்கு பயம் வருவது என்னது, இயற்கையானது. அது மூமின்களுக்கும் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய நயவஞ்சர்களுக்கு மட்டுமல்ல, மூமின்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, இயற்கையான ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இறுதி முடிவு அவங்க கடுமையாக என்ன செஞ்சாங்க, போராடினாங்க, அதை வென்றார்கள். அந்த பயத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், வென்றார்கள் என்பது ஒன்று. அதே போல சூரா முஹம்மது 20-21 வரைக்கும் முனாஃபிகீன்களை மூமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வயகூலுல் லதீன ஆமனு லௌலா நுஸிலத் சூரத்துன், ஈமான் கொண்டவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சூரத் இறங்கக்கூடாதா. ஃபஇதா உன்சிலத் சூரத்துன் முஹ்கம வதுக்கிர ஃபீஹில் கிதால், ஒரு தெளிவான ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி, ஒரு சூரத் இறங்கி அதில் யுத்தம் சொல்லப்பட்டால், அதில் யுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டால், ரஅய்தல் லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், உள்ளத்திலே நோயுள்ளவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். யன்துரூன இலைக்க நதரல் மக்ஷிய அலைஹி மினல் மவுத், மௌத்தால மயங்கி விழுவுறவன் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க உங்களேன்றா. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்டா, மௌத்தால மயங்கி விழுவானவத்தன் அப்படின்னா சக்கராத் இருக்குது, சக்கராத் வந்தவன் பார்ப்பதை போல உங்களை என்ன செய்கிறார்கள், அந்த முனாஃபிகீன்கள் பார்க்கிறார்கள். ஏன், இப்போ இந்த ஈமானை பொய்யாக ஏற்றுக்கொண்டதற்காக ஜிஹாதுக்கு வேறு நம்ம போக வேண்டியிருக்குது, அந்த சஃப்பில் நின்று போராட வேண்டியிருக்குது, அநியாயமாக உயிரை இழக்க வேண்டியிருக்குது. அப்படி ஒரு நிர்பந்த நிலை எப்படி இருக்கும், இராணுவத்தில் ஒருத்தன் விருப்பம் இல்லாமல் சேர்ந்துக்கிறான், நாளைக்கே யுத்தம் என்று சொன்னால் அவன் நிலைமை எப்படி இருக்கும், அவன் பார்வை அல்லாஹ் தஆலா அந்த தருணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி இருக்கும்னா, அல்லாஹ்வுடைய வர்ணனை நம்ம சும்மா பேச்சில் வர்ணிக்கிற வர்ணனை அல்ல, அல்லாஹ்வுடைய வர்ணனை யதார்த்தபூர்வமாக இருக்கும். அவன் எப்படி உங்களை பார்க்கிறார்கள் என்றால், சக்கராத்தில் உள்ளவர் பார்ப்பது போல என்ன செய்கிறாரு, உங்களை பார்க்கிறார்கள். அதாவது முன்னால் உள்ளவர் நம்மட உயிரெடுக்க வந்தவர் போல ஒரு பார்வை அவர் என்ன செய்கிறாரு, பார்க்கிறார்கள் அந்த நேவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மூமின்களும் ஒரு கூட்டம் வெறுத்தார்கள், ஆனால் அவர்கள் இறுதியில் என்ன செய்யாங்க, தங்களைய சரி செய்து கொண்டார்கள். நயவஞ்சகர்கள் இறுதி நிலை வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, அதை சரி செய்து கொள்ள மாட்டார்கள். இது ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் தஆலா அதே போல இந்த மரண பயத்தை நீங்கள் வென்று கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு உறுதியான ஒரு இதை சொல்கிறான். சூரா நிசா 78 வசனம், ஐனமா தகூனு, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, யுத்ரிக்குமுல் மௌத், மரணம் உங்களை அடையும். அது அல்லாஹ் தஆலா சொல்கிறதுக்காக என்ன சொல்கிறான்னா, மேக்சிமம் மனுஷன் என்ன ட்ரை பண்ணுவான், அடைச்சி உயர்ந்த ஒரு இடத்துல நன்னை பாதுகாப்பாக எதுவும் வராத மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கல ட்ரை பண்ணுவான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலவ் குந்தும் ஃபீ புரூஜிம் முஸையதா, கட்டப்பட்ட உயர்ந்த கோபுரங்களுக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டப்பட்ட உயர்ந்த கோபுரங்களுக்குள்ளே போயிருந்து 14 நாள் உங்களை நீங்கள் என்ன, அதாவது தனியாக ஒதுக்கி கண்டாலும் சரி, மரணம் வரணும் என்று சொன்னால் நீ தனியாக இருந்தால் கூட உனக்கு என்ன செஞ்சிடும், மரணம் வந்துடும். ஃபேஸ் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற மனோநிலையை என்ன செய்யணும், அதை உருவாக்குறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரா ஆல இம்ரானில் 154 வசனம், குல்லவ் குன்தும் ஃபீ புயூதிக்கும், சில முனாஃபிகீன்கள் சொன்னாங்க, நாங்கள் இங்கே வராமல் இருந்திக்க கொல்லப்பட்டிருக்க மாட்டோமே அப்படின்னா, முனாஃபிகீன்கள் கொல்லப்படுறத பார்த்து. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல்லவ் குன்தும் ஃபீ புயூதிக்கும், நீங்கள் உங்களோட வீடுகளில், நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீடுகளில் இருந்திருந்தாலும், உங்கள் வீடுகளில் நீங்கள் இருந்திருந்தாலும், லபரஸல்லதீன குதிப அலைஹிமுல் கத்லு இலா மதாஜிஹிம், யாருக்கு மரணம் கொலை எழுதப்பட்டு விட்டதோ, கொல்லப்படுவார்னு, அவர்கள் தானாக வெளிப்பட்டு எங்கே கொல்லப்படுவாங்க அங்கே வந்திருப்பாங்கன்ற அல்லாஹ். இந்த இடத்துல கொல்லப்படுவாங்கன்னு அல்லாஹ் எழுதிட்டா, நீங்கள் வீட்டில் இருந்திருந்தாலும் ஏதோ ஒரு ரீசனுக்கு அங்கே நின்றுவீங்க, கொல்லப்படுற இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்க, இருப்பீங்க. அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுங்கள் என்றான். வீட்டுக்குள்ளே இருந்திருந்தாலும் நீங்கள் 1 கிலோமீட்டருக்கு அங்கே கொல்லப்படணுமா இருந்தால் தேவை வரும், ரெடியாகுவீங்க, போவீங்க, அந்த இடத்துக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் வந்துடுவீங்க என்று நீங்கள் சொல்லுங்கள். இந்த சோதனை அல்லாஹ் ஏற்படுத்துது. இந்த மாதிரி சோதனை உங்களை கொண்டு ஏற்படுத்தியெல்லாம் எதற்காக என்றால், வலியப்தலி அல்லாஹு மாஃபி சுதூரிக்கும் வலியுமஹ்ஸ மாஃபி குலூபிக்கும் வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர். அல்லாஹு தஆலா உங்களது உள்ளங்களில் உள்ளதை சோதிப்பதற்கும் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை பிரித்தறிவதற்குமாக அல்லாஹு தஆலா இந்த சோதனை ஏற்படுத்துகிறான். எல்லாரும் நம்பிக்கை மாதிரி இருப்பீங்க, பிரச்சனையான இடத்துல 2
2 பேரை கொண்டு வச்சா உண்மையாக நம்புறவன் யார், போலியாக நம்புறவன் யாருன்னு அந்த சூழ்நிலை அவனை என்ன செய்யும், காட்டி கொடுக்கும். இதற்காகத்தான் இந்த சோதனை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த முதல் கட்டமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்றா, மனிதன் இந்த கஷ்டமான சூழ்நிலையை கடந்து பயணித்து ஆக வேண்டும். அவனுக்கு இந்த தருணத்திலிருந்து என்ன செய்யலாது, தப்ப முடியாது, இந்த சூழ்நிலையிலிருந்து தப்ப முடியாது. ஆனால் மரணம் என்ற ஒரு சிந்தனை வருகிற நேரத்தில், சூழ்நிலை வருகிற நேரத்தில் மனிதனுக்கு அந்த மாதிரியான பயம், வெறுப்பு, அச்சம் மூமின்களாக இருந்தாலும் அவருடைய ஈமான்களுக்கு ஏற்ப என்ன செய்யும், ஏற்படத்தான் செய்யும். இறுதி நிலை அதை வென்றவர்களாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்றார். பிராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட வஹியெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்து தான் நிற்கிறாரு. அந்த நேரத்தில் தடியை போட்டு அது பாம்பாகினோடனே முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார், ஓடினார். பெரிய வீரர் ஓடினார். பின்னர் அல்லாஹ் தஆலா என்ன, அச்சப்பட வேண்டாம் என்று சொல்லி தைரியப்படுத்தி தான் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தான்னு பார்க்குறோம். பெரிய தைரியசாலி அப்படின்னு சொன்னால் பயமே அற்றவன் அர்த்தம் அல்ல. உலகத்தில் அப்படி ஒன்று விளங்கி வச்சுக்கிறாங்க, என்ன பயமே இல்லாதவன் தான் தைரியசாலி அப்படின்னு விளங்கி. ஓரளவு பயம் உள்ளவன் தான் புத்திசாலியோட தைரியசாலியாக இருப்பான். இல்லைண்டா கூட்டத்தோடு கொண்டு போய் என்ன செஞ்சிருவான் நம்மளே, ஏண்டா கொஞ்சம் வேலை செய்யலேண்டா. ஏன்னா அதனால தான் அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இன்னமின ஷஜாஅத்தி மா தக்துல், வீரத்தில் ஒரு பகுதி தான் உங்களை அழித்து விடும், வீரத்தில் ஒரு பகுதி உங்களை என்ன செஞ்சிடும், அழித்து விடும் என்பது. எனவே பயம் என்பது நிர்வகிக்கப்பட வேண்டுமே தவிர பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன இருக்கும் என்று நம்ம விளங்கிடக்கூடாது. அந்த மாதிரியான தருணங்களை ஒரு மனிதன் என்ன தன்னை உள்ளத்தொட்டு முழுமையாக நீக்க முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நல்ல தருணங்களில் மரணம் வருதுன்ற ஒரு பகுதி இருக்கு. நான் இப்போ சொன்ன தலைப்புக்கல்ல, நல்ல சூழ்நிலையில் சுஜூதில் மரணித்த அறிஞர்களுடைய தனி புக்கு இருக்குது. சுஜூதில் மரணித்த அறிஞர்கள், நல்ல சூழ்நிலையில் மரணித்த அறிஞர்கள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த தருணங்கள் எதுவும் நான் இந்த தலைப்பிலையும் என்ன செய்யலை, எடுக்கவில்லை. அடுத்தது இஸ்லாம் பேசிய மரண சூழல்களில் மிக பிரதானமான 1-2 சூழல்கள் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஒரு அம்சம் என்னென்னா மௌத்துல் ஃபுஜா அல்லது மௌத்துல் ஃபஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திடீர் மரணம். இந்த திடீர் மரணம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு எந்த விதமும் இல்லை, பேசிக்கொண்டிருந்தார் மரணித்தார், மரணித்தார்னா அவருக்கு மரணம் வருவது அவருக்கு தெரியலை, சூழல் வைக்கிறவங்களுக்கு தெரியலை, வசியத்து பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, குழந்தைகளுக்கு 4 விஷயம் அட்வைஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அந்த சந்தர்ப்பம் வரக்கூடிய நிறைய மரணங்கள் நாங்கள் பார்க்குறோம். எல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு பேசிட்டு என்ன செஞ்சார், மரணிச்சாருண்டு. அப்படி எந்த சந்தர்ப்பம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற டைமில் என்னது மரணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதை ஆரம்பகால சலஃப் அறிஞர்கள் நிறைய வெறுத்தார்கள். இந்த சூழ்நிலையை வெறுத்தார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா ஆராஃப் 95வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், ஃபஅഖذ்னாஹும் பக்தத்தன் வஹும் லா யஷ்உரூன். குர்ஆன்ல பக்தா என்ற ஒரு சொல் வரும், பா கைன் தா என்ற ஒரு சொல், பக்தா அப்படின்னா திடீரென அவர்கள் உணராத வண்ணம் நாம் பிடித்து கொண்டோம், திடீரென அவர்கள் உணராத வண்ணம் பிடித்து கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மறுமையினால் திடீரென அவர்களுக்கு வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரும் மறுக்கக்கூடியவர்களுக்கு. அப்போது இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், திடீரென அவர்களுக்கு என்ன செய்யும், வரும், உணராத வண்ணம் வரும் என்றான். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அவர்கள் மறந்து போயிருக்கக்கூடிய டைமில் திடீரென வருவதை அல்லாஹ் தஆலா தண்டனை மாதிரி தான் குர்ஆனில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இந்த அடிப்படையில் அதாவது நம்ம ஹதீதுகளில் சில தஈஃபான ஹதீதுகளையும் அதே போல் சில அதாவது சஹீஹான அஸர்களையும் நம்ம பார்க்குறோம். ஒரு சில ஹதீதுகளில் முரண்பாடு. நான் எல்லாத்தையும் இந்த இடத்துல என்ன செய்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு செய்தி பாருங்கள், சுனன் அபூதாவுதில் 3110வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு தோழர் சொன்னதாக வருகிறது, சில இடத்துல சஹாபியோட பேரும் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னதாக, மௌத்துல் ஃபஜஅதி அஹ்தத்து அஸஃபின், திடீர் மரணம் கோபத்துக்குரியது அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி திடீர் மரணம் கோபத்துக்குரியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கு. அப்படின்னா இறைவனுடைய கோபத்துக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்னு செய்தி வருது. இந்த ஹதீஸ் தஈஃபா சஹீஹான்னு கருத்து முரண்பாடுள்ள ஒரு ஹதீஸ்களில் உண்டு. பல அறிஞர்கள் இதை மௌகூஃப்ன்றாங்க. அதாவது அந்த சஹாபியுடைய, நான் சொன்னேன் ஆரம்பகால அறிஞர்கள் வெறுத்தாங்கன்னு சொல்லி, அந்த சஹாபியுடைய அந்த வெறுப்பை காட்டக்கூடிய அவருடைய தண்ட நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய செய்தி என்று பல அறிஞர்களும், சில அறிஞர்கள் இதை என்ன அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியும் என்ன செய்கிறாங்க, சொல்கிறார்கள். அல்லாஹு ஆலம், இந்த செய்தி அந்த சஹாபியுடைய சொந்த கூற்றாக என்ன இருக்கிறதற்கான வாய்ப்பு தான் என்ன அதிகம். ஆனால் அவங்க வெறுத்திக்கிறாங்கன்றது என்ன செய்து
இதுலேருந்து நம்ம புரிகிறோம். அதாவது அந்த திடீர் மரணம் என்றது அஹதத்து அசஃப், அது வந்து ஒரு திடீர் கோப மரணமாக அதை என்ன செய்யும், இருக்கும். அப்படி என்று சொல்லி ஒரு சஹாபியுடைய நிலைப்பாடை நம்ம அபூதாவுதில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுபோல் ரசூலுல்லாஹ் தொடர்பான இன்னொரு செய்தி வருது, மிகவும் பலகீனமானது. ஆனால் தகவலுக்காக நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் என்னென்னா 8666 இலக்கம் முஸ்னத் அஹ்மத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சாஞ்சிரிக்கக்கூடிய செவருக்கு பக்கத்தால் போகிறாங்க. வேகமாக போனாங்க ரசூல். அந்த சாய்ந்திக்கிற செவரை கண்ட உடனேயே வேகமாக போனார்கள். அப்போ கேட்ட உடனே ரசூல், ஏன் அல்லாஹ்வின் தூதர் இந்த இடத்துல வேகமாக போனீங்க என்று கேட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அக்ரஹு மௌத்தல் ஃபவாத், திடீர் மரணத்தை நான் வெறுக்கிறேன், திடீர் மரணத்தை நான் வெறுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த செய்தி வருது. இதனால தான் சில அறிஞர்கள் மௌத்து சம்பந்தமாக எழுதின நூட்கள் எல்லாம் திடீர் மரணத்துக்கு இவ்வளோ செய்தி என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. இது மிக பலகீனமான செய்தி தான், மிக தாயிஃபான செய்தி. ஆனால் திடீர் மரணம் சம்பந்தமாக நிறைய பேசப்பட்டிருக்குது என்பதை தகவலுக்காக நான் என்ன செய்கிறேன், இதை நான் சொல்லுகிறேன். அடுத்ததாக திடீர் மரணம் உண்மையிலேயே வந்து அதாவது ஒரு வெறுக்கத்தக்கதாக இருந்தது என்பதற்கு ஒரு சஹீஹான சஹாபியுடைய இன்னொரு கூற்றை பாருங்க, அந்த தாபியினுடைய இன்னொரு கூற்றை பாருங்க, இப்ராஹிம் அன்-நஹாயுடைய. இது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால வரக்கூடிய செய்தி 12131 இலக்கத்தில் எங்களில் ஒரு தமீம் இப்னு சலமா சொல்கிறாரு, எங்களில் ஒரு மனிதர் வந்து திடீர்னு மௌத்தாயிட்டார், எந்த ஒரு இது இல்லாமல் மரணிச்சிட்டார். உடனே வந்து சஹாபிகளில் ஒருவர், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ஒருவர் சொன்னார், அஹ்தத கதப், கோபப்புடியுது அப்படின்னு என்ன செஞ்சார், சொன்னார். இது கொண்டு போய் நம்ம இப்ராஹிம் அன்-நஹாயிட்ட என்ன செஞ்சோம், இதை நம்ம சொன்னோம். அப்போ நம்ம வந்து அதாவது அவர்கிட்ட போய் ஏதாவது ஒன்று சொன்னால் ஒரு தகவல், ஒரு ஹதீஸ் அவர்கிட்ட என்ன செய்யும், அது சம்பந்தமாக இருக்கும். சொன்ன நேரத்தில் அவர் சொன்னார், கானு யக்ரஹூன அஹ்தத்தன் க அஹ்தத்தில் அசிஃபி, இந்த அதாவது திடீர் பிடிக்கக்கூடிய அந்த மரணத்தை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யார், சஹாபாக்கள் வந்து வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், இந்த திடீர் மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது என்னென்னா, திடீர் மரணம் என்பது நமது கையில் இல்லை. ஆனால் அதை வந்து அவங்க வந்து ஒரு கோபத்துக்குரிய அடையாளமாக என்ன செஞ்சால் பார்த்தா, இவருடைய சாலிகற்ற தன்மைக்குரிய மோசமான ஒரு அதாவது ஒரு நிலையாக, இவருடைய கோபமாக அவங்க என்ன செய்தார்கள், அதிகமானவர்கள் அதை பார்த்தார்கள், வெறுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம இதில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இப்படி வெறுத்தது அவர்கள் திடீர்னா மரணிக்கக்கூடிய எல்லாருமே மோசமானவர்கள், எல்லோருக்குமே கோப பார்வை என்ற அடிப்படையில் வெறுத்தார்கள் என்றால் இல்லை. அது எதுக்கு வெறுத்தாங்க அப்படி என்று சொன்னால், ஒரு கெட்டவர்களை, மோசமானவர்களை திடீர் மரணம் வந்து பிடிச்சி கொள்வது அல்லாஹ்வுடைய தண்டனை. அவனுக்கு மன்னிப்புக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை, அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை, வசியத்துக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்ற ஒரு தண்டனையாக அல்லாஹ் தஆலா அவரை என்ன செய்கிறான், பிடிக்கிறான். அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா அவர்களை திடீரென பிடித்தோம் என்று சொல்கிறான். கெட்டவர்களுக்கான, மோசமானவர்களுக்கான ஒரு என்ன தண்டனையாக சொன்னார்களே தவிர, வரக்கூடிய எல்லோரையும் என்ன அந்த திடீர் மரணம் வந்த எல்லோரையும் அவர்கள் கெட்டவர்களாக நினைக்கவில்லை. இடத்துக்கு இந்த செய்தியை பாருங்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் புகாரியில் 1388 இலக்கத்தில் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்தாங்க. வந்து சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, இன்ன உம்மி உஃப்துலிதத் நஃப்ஸுஹா, எனது தாய் திடீர்னு மரணிச்சிட்டா. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க, உஃப்துலிதத்னா திடீர் என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள், எந்த ஒரு வசியத்தையும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. வ அதுன்னுஹா லவ் தகல்லமத் தஸத்தகத், நான் நினைக்கிறேன் அவங்க பேசியிருந்தா தர்மம் செஞ்சிருப்பாங்க, அவங்க பேசியிருந்தா தர்மம் செய்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அதை அவர்கள் சொன்னார்கள். இந்த அப்படி இருந்தா இப்படி இருந்திருப்பார்கள் என்று சொல்லக்கூடாதுன்னு வருதானே, அது எல்லா இடங்களிலும் அல்ல. அப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படி என்று சொன்ன நிறைய இடங்களும் என்னது உண்டு, அது ஒரு தனி விஷயம். இப்போ இந்த இடத்துல அவர்கள் பேசியிருந்தால் சதக்கா செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவசரமாக மரணித்தவங்க பேசியிருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க, சதக்கா செஞ்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்குறாரு, ஃபஹல்லஹா அஜ்ருன் இன் தஸத்தக்து அன்ஹா, அவங்களுக்காக நான் தர்மம் செஞ்சால் அவங்களுக்கு கூலி கிடைக்குமா, என் தாய்க்கு கூலி கிடைக்குமான்னு கேட்குறேன். ரசூலுல்லாஹ் ஆம் அப்படின்னாங்க, நஅம்னாங்க. அப்போ கோபத்துக்குரிய ஒரு புடியாக இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, இப்படி செய்ய மாட்டாங்க. திடீர் மரணித்தவங்களுக்கு நீங்கள் எந்த பலனும் இல்லை, அல்லாஹ்வுடைய கோபப்படியாது அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். எனவே இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், அதாவது நமக்கு திடீர் மரணம் ஒன்று வருவது சில பொழுது நாங்கள் எங்களை யோசிப்பதற்கு, ஒரு வேளை எங்களுடைய கெட்ட செயலால் அது வரலாம், எங்களுடைய மோசமான ஒரு நிலையால் வரலாம், நாங்கள் பாவியாக இருப்பதனால் வரலாம் என்று பயப்படுவதற்கு அது முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும். நாங்கள் அஞ்சுவதற்கு அது காரணமாக இருக்கேன். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சந்தர்ப்பம் தராமல் அப்படி பிடிக்கக்கூடிய அந்த தருணம் இருக்குதே, அது நமக்கு ஒரு மோசமான நிலையாக ஆகிவிடக்கூடாது. நம்ம நல்லவர்களாக இருக்கிற டைமில் திடீர் மரணம் வருமாக இருந்தால் பிரச்சனை இல்லையே, நம்ம தயார் நிலையில் இருக்கிறோம், நம்ம சாலிகான நிலையில் இருக்கிறோம்.
அப்போ அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு திடீர் மரணம் கொண்டு வருமாக இருந்தால் அது என்ன, அது ஒரு பிரச்சனையே அல்லையே, நம்ம சாலிகான நிலையில் இருக்கிறோம். ஆனால் மோசமான நிலையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மரணம் வரும்போது அது வெறுப்பு தானே, இது அல்லாஹ்வுடைய அந்த ஒரு வெறுப்பாக அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லி. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால வரக்கூடிய ஒரு செய்தி எப்படி என்றால் 12130 இலக்கம் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அதை தெளிவாகவே சொல்கிறாங்க. மௌத்துல் ஃபஜா, திடீர் மரணம், ராஹத்துன் அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு ராஹத்னாங்க. முஃமின்களுக்கு ராஹத் அப்படின்னு என்ன, கொஞ்ச நேரம் அந்த உயிர் பெறுகின்ற அந்த வேதனை கஷ்டங்கள் அதெல்லாம் ஒரு செகண்டில் என்ன செஞ்சிடும், எல்லாமே முடியக்கூடிய நிலைமை. அந்த முஃமினாக இருந்தால் அவருக்கு என்ன, அது ராஹத். வ தஹய்யுஃபுன் அலல் காஃபிர், ஆனால் காஃபிருக்கு அது வெறுப்பு, தண்டனை, இறைவனுடைய என்ன ஒரு புடி என்று சொல்லி என்ன செஞ்சார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் சொன்னாங்க. அப்போ இதிலிருந்து திடீர் மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு சம்பவிக்குமாக இருந்தால் அதை சலஃபுகள் வெறுத்தார்கள், சஹாபாக்கள் வெறுத்தார்கள். முதல் செய்தி எங்களுக்கு கிடைக்குது. அது சம்பந்தமாக வரக்கூடிய, அதாவது அதை வெறுத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பாதுகாப்பு தேடினாங்கன்னு வரக்கூடிய செய்தி எல்லாமே என்ன, பலகீனமானது, தஈஃபான செய்திகள். மூன்றாவது, திடீர் மரணத்தை வெறுத்ததுக்கான முக்கியமான காரணங்கள் உண்டு. பாவிகளாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்காம அவரை பிடிக்கிறதுக்கான என்ன ஒரு வாய்ப்பாக, எப்படி மறுமையினால மற்ற தண்டனை அல்லாஹ் தஆலா சொல்றானோ அதுபோல உண்டாக இது என்ன செய்யலாம், இருக்கலாம் என்பதனால தான் அவங்க அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, வெறுத்தார்கள். ஒரு மனிதனுக்கு, நல்ல மனிதனுக்கு திடீர் மரணம் ஒரு ராஹத்து அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். காரணம், அவன் எல்லா நிலையிலும் எப்படி இருப்பான், சாலிஹான நிலைமையில் என்ன செய்வான், பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவன் இருக்க மாட்டான் என்பதுதான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சில, அதாவது ஒரு பிரார்த்தனை செய்ததாக ஒரு அம்சம் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு நம்ம அழகிய பிரார்த்தனைகள் என்ற தலைப்பில் நான் அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அதில் பார்ப்போம். அடுத்ததாக இந்த மௌத்துடைய இந்த அவசர தருணம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி இது. அடுத்தது சஹாபாக்களுக்கு மத்தியில் கூடுதலாக பேசப்பட்ட அல்லது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் பேசப்பட்ட முக்கியமான ஒரு மௌத்துடைய தருணமாக ஊரை விட்டு வெளியேகிற டைமில் மரணிக்கின்ற மரணம். இது சம்பந்தமாக நிறையவே பேசப்பட்டிருக்கு, தனி நூலெல்லாம் இருக்குது. ஊரை விட்டு, அதாவது மௌத்துல் குர்பான்னு சொல்லுவாங்க, கரீப் குன் ஃபின் துன்யா கன்னக கரீப், மௌத்துல் குர்பா, ஊருக்கு வெளியே இருக்கிற டைமில் மரணித்தல். ஊருக்கு வெளியே இருக்கிற டைமில் மரணித்தல்டா என்ன, நமக்கு எவ்வளோதான் குடும்பம் பக்கத்தில் உள்ள உறவினர்கள்லாம் அந்த சொந்த நண்பர்கள்லாம் இறக்கம் காட்டினாலும் குடும்பம் மாதிரி இறக்கம் காட்டலுமா, மகன் பிள்ளைகள் மாதிரி இயலாது. அப்போ அந்த பாசம் இல்லாமல், அந்த சந்தர்ப்பம் இல்லாமல், அவர்களுக்கு அந்த கவலையை தீர்த்து கொள்றதுக்கு அந்த ஜனாசாவை பார்க்க முடியாமல் இவர்கள் அந்த சொந்த பந்தங்களை பார்க்க வருவது இருக்கிறது, அது ஒரு வேதனை மிக்கது. இது பற்றியும் சில செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த மௌத்துல் குர்பா பற்றியும் சில செய்திகளை நம்ம பார்க்கிறோம். சூரா லுக்மான்ல 34 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது எந்த பூமியில் அது மரணிக்கும் என்று. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது எந்த பூமியில் அது மரணிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படின்னா பிறந்த பூமியில் மரணிக்குமா, வேறு இடத்துல என்ன அவர்கள் மரணிப்பார்களான்னு எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் எது, வானத்துக்கு மேலே. மரணித்தது பூமியில். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் பிறந்த இடத்துல என்ன செய்யலை, தரிபடலை, அது வேறு இடத்துல தான் என்ன செஞ்சது, தரிபடிச்சு. அப்போ அவங்க மரணித்த இடம் என்ன, வேறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கில் இருந்தார், ஆனால் அவர் ஈராக்கில் என்ன செய்யலை, மரணிக்கவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கில் இருந்தார், அவர் ஈராக்கில் என்ன செய்யலை, அவர் மரணிக்கவில்லை. இதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால் இருந்தாங்க, அவர் மக்கால் என்ன செய்யலை, மௌத்தாகவில்லை. எல்லாரும் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் நிறைய, அதாவது நீங்கள் நபிமார்களோட வரலாற்றில் இருந்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து மற்ற எல்லா நபிமார்களோட வரலாற்றையும் எடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்த இடத்துல மரணித்தவங்க குறைவு, அதிகமாக வெளியே அங்கே இங்கே தான் என்ன செஞ்சுக்கிறாங்க. சஹாபாக்களோட வரலாற்றில் 75% ஜிஹாது காலத்தில் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, மரணித்திருக்கிறார்கள். இப்போ முஹாஜிர்கள் எல்லாரும் எங்கே மௌத்தாகினா அதிகமானவங்க மதீனால தான் என்ன செஞ்சாங்க, மௌத்தாகினார்கள். அப்போ ஊரில் மரணம் என்றது சிறப்பு என்று சொல்கிறதுக்கு எதுவும் என்ன இல்லை. உலகத்தில் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல மரணிக்கின்ற அந்த தன்மை என்றது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த மௌத்துல் குர்பாவை பற்றி ஏன் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக சொல்லி இருக்கிறார்களா, பயந்திருக்கிறார்களா என்பது சம்பந்தமாக 2 விதமான நிலைகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், லைஃபான ஹதீஸ்களூடாகவும் மற்ற செய்திகளூடாக பார்க்கிறோம். அவைகளை நான் இங்கே சுருக்கமாக என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். அதாவது இது என்ன, 2 பக்கத்துக்கும் இல்லாத ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதில் 15539 இலக்கத்தில் வருது, சஹீஹான செய்தி. என்ன செய்தின்னு சொன்னால், அபு அஸ்ஸான் அறிவிக்கிறார், நிறைய அறிவிப்புகள் மூலம் வருது. அபு அஸ்ஸான் நபி தோழர் அறிவிக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா இதா அராத கப்த ரூஹி அப்தின் பி அர்தின் ஜஅல லஹு ஃபீஹா ஹாஜத்தன். அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு இடத்துல மரணத்தை
எழுதிட்டான்டா அந்த ஊரில் ஒரு தேவையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திடுவான். அந்த ஊரில் ஒரு தேவை ஏற்படுத்திடுவான். விசாவை ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி சந்தோஷமாக போயிட்டு வரேன்ட்டு ஊரே சொல்ல சொல்ல இல்லை நான் அங்கே தான் போவேன்ட்டு எதுக்கு போகிறது? மௌத்துக்கு போகிறது. நமக்கு தெரியாது. இதை நினச்சி ஒரு ஆள் எங்கேயும் போகாமல் இருக்கலுமா? இதை நினச்சி ஒரு வேளை நம்ம இப்போ இன்றைக்கு விசா எடுக்கிறது என்ன நாளைக்கு மௌத்துக்கு தானோன்னு நினைக்கலுமா? நினைக்கல. அதே நீ மௌத்தாகணும்னு உனக்கு அங்கே இருந்திருந்தா நீ எப்படி பறந்து போயா அங்கே என்ன செஞ்சிருவாய்? விழுந்துருவாய்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா இன்னொரு அறிவிப்பில் அதாவது அவருக்கு அங்குள்ள தேவை விருப்பமாக்கப்படும். போகணும் என்ற விருப்பம் என்னது அங்கே ஆக்கப்படும் அப்படி என்று சொல்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ இந்த செய்தியில் அது சரியாக பிள்ளையாண்டெல்லாம் வரலை. ஆனால் இன்னொரு ஊரில் மரணிக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் தஆலா எழுதிட்டான்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன தேவையை ஏற்படுத்துவான் என்ற செய்தியை பார்க்கிறோம். சுனன் இப்னு மாஜால 1613வது இலக்கத்தில், ஆனால் இது தாயிஃபான ஹதீஸ் என்று பல அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஹுதைல் இப்னு அல் ஹக்கம் என்றவர் வாராரு. இதில் என்னென்னா மவுத்து குர்பத்தின் ஷஹாதா, ஊரை விட்டு தனித்த நிலையில் மரணித்தல் உயிர் தியாகம் ஷஹாதத் அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினதா வருது. அப்போ இதுக்கு இந்த செய்தி பலகீனமானது, தாயிஃபானது. ஊரை விட்டு ஒரு மனிதன் தனித்த நிலையில் மரணிக்கிறதுக்கு மார்க்க ரீதியான சில காரணங்கள் உண்டு. ஜிஹாத், ரெண்டாவது ஹிஜ்ரத், மூணாவது அறிவு தேடி பயணம், இது போன்ற காரணங்கள். அப்புறம் ஹஜ்ஜி, உம்ரா, இது போன்ற பயணங்கள் இருக்குது. இது போன்ற பயணங்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று கருதக்கூடிய அறிஞர்கள் அந்த பயணங்களை தான் இது என்ன செய்யுது குறிக்குது. அந்த மாதிரி ஒரு பயணத்தில் போய் அவர் உயிர் பிரிஞ்சிட்டாருன்னு சொன்னால் அது அவருக்கு என்ன ஷஹாதத் என்ன அதை குறிக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் என்ன பலகீனமானது, தஈஃபான ஒரு செய்தி. அவன் இதிலிருந்து என்ன புரிந்துகணும்னு சொன்னால் வெளியே மரணிக்கிறதுக்கு பாராட்டின் அமைப்பில் சில பலகீனமான ஹதீஸ்கள் என்ன உண்டு என்ற செய்தியை பார்க்கிறோம். நம்ம சஹீஹான ஹதீஸை பின்னால் பார்ப்போம். அடுத்ததாக அதாவது முஸ்னத் ஷிஹாப்ல 349வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. மன் மாத்த கரீபன் மாத்த ஷஹீதன், யார் பிரயாணத்தில் ஊரை விட்டு வெளியே இருக்கக்கூடிய நிலையில் மரணிக்கிறார் அவர் ஷஹீதாக என்ன செய்கிறார் மரணிக்கிறார் என்று சொன்ன செய்தியும் பார்க்கிறோம். இது பலகீனமான செய்தி. அதே போல ஒரு செய்தி ஷேக் அல்பானி ஹசன் என்றார். மற்ற அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க அதை பலகீனம் அப்படி என்று சொல்கிறாங்க. அந்த செய்தியில் என்ன வருகிறது என்றால் சுனன் நசாய் 1832வது இலக்கம், அதில் ஹொய் இப்னு அப்துல்லா வாராரு. பலகீனமான செய்தி என்றதான் மிக சரியானது. ஆனால் அல்பானி அதை ஹசன் என்று சொல்கிறார். என்ன அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற டைமில் அப்துல்லா இப்னு அம்ர் அறிவிக்கிறாங்க, ஒருத்தர் மதீனால மௌத்தாகிறார். அப்போ அங்கே மதீனாலை பிறந்து மதீனால மௌத்தாகிறார். அப்போ ரசூல்லா அங்கே சொல்கிறாங்க, ரசூல்லா தொழுவிச்சிட்டு சொல்கிறாங்க, யாலை தஹு மாத்த பிகைரி மௌலிதிஹி, பிறக்காத இடத்துல இவர் மரணித்திருக்க கூடாதா? பிறந்த இடத்துல இல்லாமல் பிறக்காத இடத்தில் இவர் மரணித்திருக்க கூடாதா? அப்போ ஏன் அல்லாஹ்வின் தூதரே அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இப்போ இன்னர் ரஜுல இதா மாத்த பிகைரி மௌலிதிஹி, தான் பிறக்காத இடத்தில் ஒரு மனிதர் மரணித்தால் கீசலஹு மின் மௌலிதிஹி இலா முன்கதஇ அஸரிஹி ஃபில் ஜன்னா, அவர் பிறந்த இடத்திலிருந்து அவர் எங்கே போய் மரணித்தாரோ அந்த தூரம் வரைக்கும் அவருக்கு என்ன சொர்க்கத்திலே என்ன செய்யப்படும் அளக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி வருது. அல்பானி என்ன செய்கிறாரு இதை ஹசன் தரத்தில் சொல்கிறாரு. ஆனால் இந்த செய்தியை நம்ம தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டதுக்காகவே வேலை சொல்கிறேன். ஆனால் இந்த செய்தியை சில அறிஞர்கள் பலகீனம் என்று சொல்கிறதோட இது முரணான ஒரு செய்தி அப்படின்றாங்க. ஏன்னா மதீனால மௌத்தாகினவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு இடத்துல என்ன செய்யக்கூடாது மௌத்தாக கூடாதா அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்களே அப்படி என்று இதை சிலர் விமர்சிக்கிறாங்க. காரணம் சுனனு திர்மிதியில் ஒரு ஹதீஸ் வருகிறது 3917வது இலக்கத்தில் இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிஸ்ததா அய்யமூத பில் மதீனதி ஃபல்யமுத் பிஹா, யாருக்கு மதீனாவில் மரணிக்க முடியுமோ அவர் மதீனாவில் மரணிக்கட்டும். யாருக்கு மதீனாவில் மரணிக்க முடியுமோ அவர் மதீனாவிலே மரணிக்கட்டும். ஏனென்றால் ஃபஇன்னி அஷ்ஃபஉ லிமன் யமூது பிஹா, அங்கே மரணிக்கின்றவருக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக வரக்கூடிய சஹீஹான செய்தி. இது சஹீஹான செய்தி. இப்போ அந்த ஹதீஸையும் இந்த ஹதீஸையும் சேர்த்து பார்க்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்னா, இது மதீனால பிறந்து மதீனால மரணிக்கிறவருக்கு சொல்லப்பட்ட செய்தி. மதீனாலே பிறந்து இருக்கிறவர் ஒரு ஜிஹாதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ வெளியே போகிறது சிறப்பு. இந்த செய்தி இருக்கிறதே மதீனால மரணிக்க ட்ரை பண்ணட்டும், அது வெளியே உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி. அப்படிப்பட்டவர்கள் எதை தேடி மதீனாவை தனது இறுதி இடமாக என்ன செய்து கொள்ளட்டும் மாற்றிக்கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி எப்படி என்றாங்க. ஆனால் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் பலகீனமண்டே நம்ம வச்சுக்கின்றாலும், இந்த செய்தியில் ஷஃபாத் அல்ல மற்ற செய்தியை பலகீனமண்டே வைத்து கொண்டாலும் அந்த செய்தியிலையும் என்ன சொல்லுதுண்டா,
வெளியே போய் ஒரு மனிதன் பயணித்து போய் மரணிக்கின்ற மரணத்தை பற்றி சிறப்பு தான் என்ன செஞ்சிருக்குது, அதில் வந்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன 4 விஷயம், ஹிஜ்ரத்தோட, ஜிஹாதோடு, கல்விக்காக, ஹஜ் உம்ரா பயணம், இது போன்ற விஷயங்களை சம்பந்தப்படுத்தி ரசூலாங்க சொன்ன செய்திகளை பாருங்கள். புகாரியில் 1295 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, சஅத் இப்னு அதாவது அபி வக்காஸ் அவர்கள் அந்த அதாவது இந்த நேரம் மக்கா வெற்றிக்கென்று போனாங்களே, அந்த நேரத்தை சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு நோய் வருது, மரணிக்க போகிறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் ஊர் அது மக்கா. அவர் முஹாஜிர், ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவர். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர் பிறந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, மௌத்தாகக்கூடாது. மௌத்தாகினா அவருடைய ஹிஜ்ரத்துடைய கூலியில் குறை என்ன ஏற்படும் அப்படின்னா அல்லாஹ் தாலாவே மரணத்தை விதிச்சுட்டு திருப்பி கூலி ஏற்படும் நம்ம அப்படி விளங்கக்கூடாது. அப்படி எப்படி விளங்கணும்னா, நீ பிறந்தகத்துக்கு வாரத்தை குறைச்சிக்கணும். பிறந்த இடத்துக்கு வாரதை ஹிஜ்ரத் செஞ்சுன்னு அங்கே போயிட்டு உள்ள ஐக்கிறது எங்கே மக்காலன்னு சொன்னால் இல்லை, சிலர் ஹிஜ்ரத் செஞ்சுன்னு போயிடுறது, ஆனால் இருக்கிறதுல என்ன ஊரில் தான். இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காக அது சொல்லப்பட்டது. இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன செய்கிறாங்க, நீங்கள் பிந்தி வாழ்கிறது உங்களுக்கு சிறப்பு என்றெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு துஆ கேட்குறாங்க, அல்லாஹும்ம அம்துலி அஸ்ஹாபி ஹிஜ்ரத்தஹும் வலா தருத்தஹும் அலா அகாபிஹிம். யா அல்லாஹ், எனது தோழர்களுக்கு அவர்களுடைய ஹிஜ்ரத்தை முழுமைப்படுத்து, அவருடைய ஹிஜ்ரத்தை முழுமைப்படுத்து. அப்படின்னா என்ன, இங்கே மரணிக்காமல் அவர்களை மக்காவுக்கு வெளியே என்ன செஞ்சிரு, மரணிக்க செஞ்சிரு, மக்கால மரணிக்க செஞ்சிடாத, அவர்களை வந்த வழியே திரும்பி சென்று வைத்து விடாதே என்று துஆ கேட்குறாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் மக்கால் என்ன செய்யலை, மௌத்தாகல, பிந்தியும் நீண்ட காலம் என்ன செஞ்சார்கள், அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லாக்கினில் பாஇசு சஅத் இப்னு ஹவுலா. ஆனால் சஅத் இப்னு ஹவுலா நஷ்டவாளி அப்படின்னாங்க. நஷ்டவாளின்னு அவர் நரகவாதி நட்பில் சொல்லலை, அவர் ஹிஜ்ரத்தில் குறை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. ஏண்டா சஅத் இப்னு ஹவுலா யர்தீலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தபி மக்கா, மக்கால மௌத்தாகினதுனால ரசூலுல்லாஹ் இரங்கல் தெரிவித்தார்கள். எப்படி இரங்கல், அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது இரங்கல். அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால மரணித்ததுனால இரங்கல் தெரிவித்தார்கள். சுபைஆ அவங்களுடைய என்னது, அதாவது ஹஸ்பண்ட், இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா மக்காலே என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள். இப்போ இதில் இன்னொரு ஊரில் மரணிக்கிறதை பற்றி செய்தி இப்போ வரைக்குதா இல்லை, இது சஹியான செய்தியா இல்லையா? மக்கால பிறந்தவர் ஹிஜ்ரத்து செய்து விட்டால் சிறப்பான மக்கால கூட அவர் என்ன செய்யக்கூடாது, மரணிக்கக்கூடாது. அதுக்கு வெளியே தான் என்ன செய்யணும், மரணிக்க வேண்டும். மக்கால மரணித்தா அவருடைய ஹிஜ்ரத் என்ன செஞ்சிடும், குறைபாடு ஆகிவிடும். அப்படி என்ற செய்தியை பார்க்குறோம். இங்கே இடத்துக்கு கூலி அதிகமா, எண்ணத்துக்கு கூலி அதிகமா? எண்ணத்துக்கு தான் கூலி அதிகம். இடத்துக்கு கூலினா மக்கா, எண்ணத்துக்கு கூலினா மதீனா. காரணம் ஹிஜ்ரத் அந்த இடத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே மௌத்தாகிறாங்க, மதீனாவுக்கு போய் தான் என்ன செய்கிறார்கள், மரணிக்கிறார்கள். அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தா ஒரு முஹாஜிர் தண்ட பிறந்தகத்தில் என்ன செய்யக்கூடாது, மரணிக்காமல் இருப்பதற்கான சூழ்நிலையை மட்டும்தான் என்ன செய்யணும், அவர் சிந்திக்க வேண்டும் என்பதை நம்ம இதில் புரிந்து கொள்கிறோம். இதில் சூரா நிசால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஒருத்தர் ஹிஜ்ரத் செய்கிறாரு, ஹிஜ்ரத்து செய்கிற நேரத்தில் இடையில மௌத்தாயிட்டார், ஊரை விட்டு வெளியே போயிட்டார். இது சூரா நிசால 100-101 வசனத்தில் பாருங்க. ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத்து செய்து போகிறாரோ, யஜிது ஃபில் அர்தி முராகமன் கதீரம் வஸஅத்தன், நிறைய வசதிகளையும் அவருக்கு என்ன, அதாவது நெருக்கடிக்கு மாற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் அவருக்கு என்ன செய்யும், அவருக்கு அது கிடைக்கும். வமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன், யார் தண்ட வீட்டிலிருந்து வெளியாகி ஹிஜ்ரத்து செய்து போகிறாரோ, இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதர் பக்கம் அப்படி போகிறாங்களோ, சும்ம யுத்ரிக்குல் மௌத், பின்னர் மரணம் அவரை அடைந்தால், போகிற வழியில் மரணம் அவரை அடைந்தால், ஃபகது வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அவருக்கு முழு கூலியும் அவருக்கு கிடைத்து விட்டது. அந்த உரிய இடத்துக்கு போகாது விட்டாலும் முழு கூலியும் அவருக்கு கிடைத்து விட்டது. வகான் அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹு தாலா மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். இதில் இடத்துடைய முக்கியத்துவம் இருக்குது, நம்முடைய எண்ணங்களுக்குரிய பயணத்துடைய முக்கியத்துவம் இருக்கு. இந்த வசனம் எதுக்காக இறங்கிச்சு அப்படி என்று சொல்லி இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சஹியான ஒரு அறிவிப்பு பதிவு செய்கிறாங்க. அதாவது அபூ தம்ரா என்ற ஒரு நபித்தோழர் பார்வையற்றவராக இருக்கிறார். இந்த குர்ஆன் வசனம் இறங்குறது, பலகீனமானவர்கள், எப்படி வெளியேறன்னு தெரியாதவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குறான். அவங்க ஹிஜ்ரத் செய்யாட்டி கூட என்ன செய்யலை, பரவலன்னு வசனம் இறங்குது. இவர் குருடராகிக்கிறவர் இந்த வசனம் இறங்கினேன் அவர் சொல்கிறாரு, நான் பெண்களில் உள்ளவரும் இல்லை, நான் வசதி படைத்தவன், அதே நேரம் எனக்கு எப்படி வெளியேறன்ற அறிவும் இருக்குது, அதனால் நான் வெளியேறுறேன் அப்படி என்று சொல்லி குருடராக இருந்தும் மக்கா விட்டு வெளியேறார்.
பாருங்கள், காரணம் தேடலை, எப்படியாவது வெளியேறாரு. வெளியேறி போகிற டைமில் தன்னையும் ஆயிஷா பள்ளி என்ற இடம் சொல்லுவோமே, அந்த இடத்துல வச்சு மௌத்தாகிறார். மக்காடு அந்த அதை போர்டரை தாண்டினதோடு அவர் என்ன செஞ்சிடறாரு, மக்காவுடைய அந்த தன்னையும்னா கிட்ட உள்ள இடம், அதான் அந்த ஹரத்துடைய எல்லைகளில் உண்டது. அதை தாண்டிய உடனே அவருக்கு மௌத்து வந்துடுது. அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். அல்லாஹ் என்ன செய்கிறா, இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத்து செய்து ஒருவர் வெளியேறிவிட்டால் பின்னர் அவருக்கு மரணம் வந்தால் அவருக்கு முழு ஹிஜ்ரத்துக்குரிய கூலியும் என்ன உண்டு என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். இடங்களில் மரணிப்பதில் சில கூலிகளும் உண்டு. எங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ப வெறும் மரணத்துக்கு சாதாரண மரணமும் அல்லது அதில் கூலி உண்டு என்பதை நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இன்னொரு செய்தி நம்ம படிச்சுக்கிறோம். 99 கொலை செய்த ஒரு மனிதர் 100 கொலை செஞ்ச பின்னால் அவருக்கு தௌபாவுக்காக அந்த அறிஞர் என்ன செய்கிறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு, உங்களோட தௌபாவை யார் தடுப்பாருன்னு சொல்லி, நீங்கள் இந்த ஊரை விட்டு என்ன செஞ்சுருங்க, வெளியே போயிருங்கன்றார். அவர் வெளியே போகிறார். வெளியே போகிற டைமில் ஒரு இடத்துல அவருக்கு என்ன செஞ்சிருது, மரணம் வந்துடுது. மரணம் வந்த உடனே நன்மையுடைய தீமையுடைய மலக்குமார்கள் இவரை கைப்பற்றதில் என்ன செய்கிறாங்க, சர்ச்சைப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, போகிற ஊருக்கு நெருக்கமா வெளியே வந்த ஊருக்கு நெருக்கமான்னு பாருங்கள், அந்த அடிப்படையில் இவருடைய என்ன நிலையை தீர்மானியுங்கள். இப்போ அளந்து பார்த்தா அவர்கள் போகிற ஊருக்கு என்ன நெருக்கமாகிக்கிறாங்க, பாவம் செய்த ஊர்லேருந்து என்னது தூரமாகிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இன்கேஸ் அவர் ஒரு தண்ணி மாதிரி ஒரு கிட்ட இடத்துல அவர் மரணிச்சிருந்தா அப்படின்னு கேள்வி வரலாம். ஆனால் ஹதீஸில் இன்னொரு பகுதியை நிறைய பேர் சொல்வதில்லை. அதில் வருகிறது, அல்லாஹு தாலா சொன்னான், அந்த ஊரை எந்த ஊருக்கு போகணும் அந்த ஊரை பார்த்து சொன்னான், இவருக்கு நெருக்கமாகிவிடு. எந்த ஊரிலிருந்து போனாரோ அந்த ஊரை பார்த்து அல்லாஹ் கட்டளையிட்டான், இவரை விட்டு என்ன தூரமாகிவிடு என்று. அப்படின்னா அல்லாஹ் கூலி கிடைச்சிட்டு, அவர் 4 அடி வெளியே வச்சிருந்தாலும் அவருக்கு கூலி கிடைச்சிட்டு, தீர்ப்புக்கு அல்லாஹ் வடிவம் கொடுப்பதற்காக, ஒரு நியாயமான முறையில் ஒரு தீர்ப்பு இருக்கணும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த வடிவத்தை என்ன செய்யலாம் அந்த இடத்துல ஏற்படுத்தினான். அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படின்னா இதில் பாவத்தை விடுதலை பெறுவதற்காக அவரை ஊரை விட்டு வெளியே போகிறதுலையும் எங்களோட மரணத்துக்குரிய கூலியும் எங்களோட மரணத்துடைய முடிவும் என்ன செய்கிறது, எழுதப்படுகிறது. இந்த கோணத்தை நம்ம யோசிச்சுக்கிறோமா? நமது மரணங்கள் வரக்கூடிய இடம், எங்களோட பயணங்கள், எங்களோட எண்ணங்கள், இவைகளுக்கேற்ப கூலியும் அதிகம் என்பதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அந்த செய்திகளை இதில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இது அல்லாமல் நம்ம பார்க்கிறோம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மரணங்களுடைய சூழ்நிலைகளில் ஒரு மனிதனுக்கு சில கஷ்டத்தின் காரணமாக, சில நிகழ்வுகளின் காரணமாக மரணங்கள் வரும். நான் நினைக்கிறேன் இந்த 3வது சந்தர்ப்பம் மட்டும் தான் நமக்கு என்ன இந்த உரிய நேரத்துக்குள்ளே சொல்ல கிடைக்கும். சில நிகழ்வுகள், ஒரு இன்சிடென்ட் எங்களோட லைஃப்பில் நடந்திருக்கும், அது எங்களை மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கும். ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதால் தான் நாங்கள் மௌத்தாக போகிறோன்னு காரணமாக இருந்திருக்கும். உதாரணமாக நம்ம நோயில் மரணிக்கிறோம், அந்த நோய் ஏற்படுவதற்கு இது காரணம், அதன் காரணமாக எங்களுக்கு மரணம் வருது, நமக்கு திட்ட தெளிவாக என்ன செஞ்சிருக்கும், விளங்கியிருக்கும். இது போன்ற விஷயங்களை பற்றி, அதாவது இந்த தருணங்கள் பற்றி குர்ஆன் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் முதலாவது ரசூலுல்லாஹ்வோட செய்தியை நம்ம எடுக்கலாம். சஹீஹுல் புகாரியில் 2617வது இலக்கம் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால், அனஸ்லாங்க சொல்கிறாங்க, அன்ன யஹூதியா, ஒரு யூத பெண்மணி ஹைபரில் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்ட சந்து, ரசூலுல்லாஹ்களுக்கு விருப்பம், அது என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ்களுக்கு உணவாக கொடுக்கப்படுது. நிறைய நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டார்கள். பரா என்ற நபித்தோழர் என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்கள். இப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிற டைமில் அதில் நஞ்சு இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. சில அறிவிப்புகளில் அந்த ஆடு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசியது அப்படின்னு வருகிற அந்த சதை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டாச்சு. அதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடுறாங்க, எதன் காரணமாக நஞ்சு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ யூதர்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் நபி, அதாவது பொய் நபியாக இருந்தால் உங்களில் இருந்து நம்ம ரிலீஸ் ஆகிடுவோம், அப்படின்னா தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த உலகத்தை. நீங்கள் உண்மையானவராக இருந்தால் உங்களுக்கு பாதிக்காதுன்னு. இவங்க ஈமான் கொள்றதை பற்றி அதில் எந்த தகவலும் இல்லை. பேச்சை பார்த்தீங்க தானே, எப்படி பொய்யாக இருந்தால் நாங்கள் ரிலீஸ் ஆகிடுவோம், உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லணும். உண்மையாக இருந்தால் உங்களே பாதிக்காது. அப்போ நீங்கள் பொய்யாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உண்மையாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்றதை எப்படி பேசுகிறாங்க. இதுதான் பொதுவாக அவங்களோட ஒப்பந்தமும் இன்றைக்கு அப்படி தான் இருக்கும். எக்ரிமெண்ட் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் எதுவும் நல்லா இருக்காது. அப்படி தான் அவங்களோட எக்ரிமெண்ட் தான் கடைசி வரைக்கும் என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. சலாம் கொடுத்தா கூட விரல் என்னன்னு சொல்லுவாங்க, சலாம் கொடுத்தா கூட எத்தனை விரல் இருக்கின்ற என்ன செஞ்சிடணும், பார்த்துடணும், அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சதி சமுதாயம் தான் அவர்களுடைய சமுதாயம். அப்படி சொன்ன உடனேயே இதில் முக்கியமான செய்தி என்னென்னா,
ரசூலுல்லாஹ்களுக்கு ஹைபர் 7 நஞ்சூட்டப்படுது. 8, 9, 10 சில மாதங்களும் இந்த நஞ்சு ரசூலுல்லாஹ்வோட உடல்ல வேலை செய்யுது. இந்த நஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்ல வேலை செய்யுது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபமா ஜில்து அரிஃபுஹா ஃபி லஹவாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் வரக்கூடிய செய்தி, நபி அவர்களுடைய அடித்தொண்டையில் அதனை நான் அறிந்தவனாகவே இருந்தேன். நஞ்சு பாதிச்சுட்டு அந்த நம்ம குட்டி நாக்கு பகுதின்னு சொல்லுவோமே, அந்த பகுதியில் அந்த நஞ்சு பாதித்ததை நான் பார்த்தவனாக இருப்பேன். எனக்கு விளங்குது ரசூலுல்லாஹ்களுக்கு நஞ்சு என்ன செய்யுது, பாதிக்குது. அதை நான் மவுத்து வரைக்கும், அதான் ரசூலுல்லாஹ்களுக்கு இது பாதிச்சுக்கண்டே போகுது அப்படின்னா உடல் மாற்றம். ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன செய்கிறது, உடல் மாற்றம் ஏற்படுது. இது புகாரியில் 2617வது இலக்கம். அந்த இடத்துல அந்த பாதிப்பை நான் உணர்ந்தேன். இஸ்லாமிய சமுதாயம் இவ்வளோ சகிப்புள்ள சமுதாயம் என்றதுக்கு அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்களுக்கு மரண தண்டனை கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு நஞ்சூட்டப்பட்டதற்காக மரண தண்டனை கொடுக்கவில்லை. நினைச்சா ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு என்ன செஞ்சுக்கலாம், ஏதாவது சொல்லியிருக்கலாம். எப்போ தனது தோழர்கள் மரணித்தார்களோ, அதில் பரா போன்ற தோழர்கள் மரணித்தார்களோ அப்போ மரண தண்டனை கொடுக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன், தண்ட கடமை அல்லது. இன்னொருவர் கொல்லப்பட்டுட்டா அப்போ மரண தண்டனை என்ன செய்யணும், கொடுத்தாகணும் என்ற சட்டம் வரும்போது தான் ரசூலுல்லாஹ் சட்ட தண்டனை வெட்டினாங்க. ஆனால் தனக்கு வைக்கப்பட்டதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அந்த மரண தண்டனை எதுவுமே ரசூலுல்லாஹ் கொடுக்க. தனக்கு வைக்கப்பட்டுட்டேன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் மன்னிக்கவும் வாய்ப்பு என்ன செய்யுது இருக்கிற இடத்தை பார்க்குறோம். ஆனால் இது அப்படின்னா அவங்க வச்சிருந்த அந்த அந்த நஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதிச்சது அப்படின்னு பார்க்குறோம். மரணிக்கின்ற வேலை சஹீஹுல் புகாரில் 4428 இலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எந்த நோயில் மரணித்தார்களோ அந்த நோயில் வைத்து சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, மா அஸாலு அஜிது அலம தஆம் அல்லதி அகல்து பி ஹைபர் ஃபஹாதா அவானு வஜத்து இன்கிதா அப்ஹரி மின் தாலிக சும். நான் ஹைபரில் திண்ட அந்த சாப்பிட்ட அந்த உணவின் வழியை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அந்த உணவின் வழியை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். இப்போ எனது இரத்த நாளங்கள் துண்டிக்கப்படுகின்ற நேரம் இது. என்ன ரசூலுல்லாஹ், எனது இரத்த நாளங்கள் துண்டிக்கப்படுகின்ற நேரம் இது. நெஞ்சில் அதாவது இரத்த நாளங்கள் துண்டிக்கப்படக்கூடிய நேரம் இது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஞ்சுடைய பாதிப்பை எந்த அளவுக்கு விளங்கி வச்சுருந்தாங்க, அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தை பிரயோகங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கிறது அப்படின்றத பாருங்கள். அதாவது இன்கிதாவு அபுஹுரி, எனது நெஞ்சில் வந்த இரத்த நாளங்கள் துண்டிக்கப்படக்கூடிய நேரம்ன்றாங்க. அதை நான் உணர்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதனால தான் சில அறிஞர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக என்ன செய்தார்கள், மரணித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள், ஷஹீதாக மரணித்தார். இன்னொரு செய்தி என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அந்த மாதிரி பாதிச்சிட்டுன்னு சொன்னால் நிச்சயமாக அது ஈரலையும் என்ன செய்யும், பாதிக்கும். அதாவது இந்த இரத்த நாளங்களை பாதிச்சுட்டு இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி காய்ச்சல் ஆகிட்டு, காய்ச்சல் வருமா இல்லையா, அப்போ அதை காய்ச்சல் ஆகிட்டு 2 வீக்காக என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் காய்ச்சல் ஆகிறாங்க. வியாழக்கிழமை தான் அவர்களுக்கு இஷ்டத்த வஜ ரசூலுல்லாஹ் காய்ச்சல் கடுமையாகுது. அப்போது அந்த நேரத்தில் வைத்தியர் ஒருவரை அழைக்கவான்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் 2 பேருக்குரிய காய்ச்சல் எனக்கு இருக்கிறது. அவ்வாறு தான் நாம் நபிமார்கள் சோதனை 2 மடங்காக்கப்படும், கூலியும் என்ன செய்யும் 2 மடங்காக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அதை வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ன்றதை பார்க்குறோம். இப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் மரணிக்க போகிறேன், 3 வருஷம் தனக்கு இதுதான் நடக்குது, தன்னை நெஞ்சுடைய இரத்த நாளங்கள் என்ன செய்ய துண்டிக்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அனைத்திருந்தால் அற்புதமாக அந்த துவாவை பயன்படுத்திக்கலாம். யா அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுளை தாண்டி கேட்டிருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் கேட்கல. அதாவது அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் கருணையாளன், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கருணை செய்கின்ற அல்லாஹ். ஆனால் விதி என்பது இந்த உலக முறைகளை மாறாது. அது அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவருக்கு நஞ்சு பாதிக்கப்பட்டு அவரும் மரணிக்கிற மாதிரி என்ன செஞ்சார், மரணிச்சார் என்ற அந்த இயல்பு நிலையை பாருங்கள். அதை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு பாருங்கள். நான் இவ்வளோ சாலிகான மனிதர், எனக்கு இப்படி ஒரு நிலையாண்டெல்லாம் என்ன செய்யலை, அவங்க எதிர்கொள்ளலை. உலக விதியை அப்படியே எதிர்கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம இந்த செய்திகள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக நம்ம இந்த செய்தியில் அதாவது 2 பேருடைய செய்தியை சொல்லி நம்ம பார்ப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு முன்னால் சுனன் அபூதாவுதில் 336 சில அந்த சம்பவங்களின் காரணமாக மரணங்கள் வரும் என்றதுக்கான இன்னொரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர்லாம் அறிவிக்கிறாங்க, ஒரு தோழர் ரசூலுல்லாஹ் ஒரு தோழர் வந்து ஒரு பிரயாணத்தில் இருக்கிற டைமில் ஒரு கல்லுப்பட்டு தலை வெடிச்சிட்டு
அப்போ அவர் கட்டு போட்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவருக்கு குளிப்பு கடமை ஆகிட்டு, இஹ்திலாம் ஏற்பட்டு இஸ்கலிதம் ஏற்பட்டு குளிப்பு கடமை ஆகிட்டு. அப்போ ஒரு பக்கத்தில் உள்ள தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, எனக்கு தயமம் செய்கிறதுக்கு சலுகை இருக்குதா, தயமம் செய்கிறதுக்கு சலுகை இருக்குதான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எந்த சலுகை என்னது இல்லை, நீங்கள் குளிச்சு தான் உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு குளிக்க ஏழும் தானே, இப்போ தண்ணி இருக்குதே, அதனால் நீங்கள் குளிச்சு தான் ஆகணும் அப்படின்றாங்க. ஃபத்வா கொடுக்குறவங்க வந்து நமக்கு சூழ உள்ளவங்க யார்கிட்ட பார்த்துக்கிறணும், யார்கிட்ட நம்ம கேள்வி கேட்குறோம்னு பார்த்துக்கிறணும். அப்போ கேட்குறாங்க. அப்போ அவங்க வேறு வழி இல்லை, அவங்க என்ன செஞ்சிடறாங்கடா, குளிச்சிடுறாங்க. குளித்த உடனேயே ஃபக்தஸல ஃபமாத, மரணித்து விட்டார். குளித்ததனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, மவுத் ஆகிட்டார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தோன்னே இந்த செய்தி ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்லப்படுகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கத்தலூஹு கத்தலஹுமுல்லாஹ், அவரை இவர்கள் கொன்று விட்டார்கள், அல்லாஹ் அவர்களை கொல்வானாகண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை கொண்டு விட்டார்கள், அல்லாஹு தஆலா அவர்களை கொல்வானாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசினார்கள் அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம். பின்னர் சொன்னார்கள், அலா சஅலு இதுலம் யஅலமு, தெரியாது விட்டால் கேட்டிருக்க கூடாதுன்னு கேட்டாங்க. சொல்லலாம் உண்டு தெரியலை, புதிய விஷயம் தானே, புதிய விஷயம் வேண்டாம் தெரியாத விளங்கிக்கணும். இருக்கிறதுல ஒரு செய்தியை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க, புதிய விஷயம் இதை பார்த்து படிக்கலை கேட்டிருக்க கூடாதா என்று சொல்லிட்டு இன்னமா ஷிஃபா உல் ஐய சுஆல், அறியாதத்துடைய அதான் அறியாமை நோயுடைய குணமே நிவாரணமே கேட்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். முஸ்ததரக்கல்ல அதாவது ஹாக்கிமில் வரக்கூடிய செய்தி 4409வது இலக்கம். ஆயிஷாலாம் அறிவிக்கிறாங்க, இந்த செய்தி அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக நம்ம அதாவது நம்பகமானவர் வழியாக வராது விட்டாலும் வரலாற்றில் இதை ஏற்றுக்கொள்வதில் நம்பகமான எந்த செய்திக்கும் முரண் இல்லை, தகவல்களுக்கோ நேரடி அடிப்படைகளுக்கோ முரண் இல்லை என்றனால பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள், அபூபக்கர் எல்லாம் மரணித்தாங்க. இந்த மரணத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிற இடத்துல, அபூபக்கர்லாம் மரணிக்கிற டைம் என்ன வயசு, 63 வயசு. எங்களில் சிலர் வந்து 63 வயசாகி நம்மளும் மரணிக்கிறோம் அப்படி என்று சொல்லி சிலர் சந்தோஷமாக சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் 63 இல்லை, அப்படி மரணிச்சா அவங்கெல்லாம் எத்தனை 33 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 61.5 62 ஆகிக்காது. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மாதத்தில் அளந்துட்டு இருக்கிறோம், விளங்கிட்டா. அப்போ 63 அப்படின்னு சொன்னால் அரபு மாதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 64 65 வரைக்கும் என்ன செஞ்சிடும், அது வந்துடும். எனவே அரபு ரீதியாகத்தான் அங்கே 63 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லாங்க மரணிச்சதை ஆங்கில மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 63 என்ன செய்யலை, மரணிக்கல. அதுக்கு முந்தி தான் என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறாங்க. ஏன்னா நாட்கள் குறவு, அரபு மாதத்தில் நாட்கள் குறவு. அப்போது 63 என்ன செய்தார்கள், அந்த அபூபக்கர்லாம் மரணித்தார்கள். ஆயிஷா எல்லாம் சொல்ற வகான சபபு மரதிஹி, அவங்களுடைய நோய்க்குரிய காரணம் என்ன அப்படி என்றால், வரலாற்றில் அபூபக்கர்லாம் அவங்களுடைய மரணத்தை பற்றி 3-4 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் மிக பிரதானமான காரணமாக இது சொல்லப்படுது. என்ன காரணம் என்றால், அன்னஹு இக்தஸல ஃபி யௌமின் பாரித், குளிரான நாளில் குளித்தார். நல்ல குளிர்ச்சியான நாளில் போய் என்ன செஞ்சார், குளித்தார். அபூபக்கர் நல்லடியார், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர், அதனால் குளிரான நாளில் குளித்தா என்ன செய்யாது, அவருக்கு ஒன்றும் வராது. இந்த மாதிரி சிலர் அந்த நல்லதை விளங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, அவர்கள் என்ன செய்யாங்க, குளிரான நாளில் குளித்தார்கள். ஃபஹும்ம ஹம்ஸத அஷர லைலத்தன், 15 நாட்கள் காய்ச்சல் ஆயிற்று. 15 நாட்கள் அவருக்கு காய்ச்சல் பீடித்தது. லம் யஹ்ருஜ் இல ஸலா, தொழுகைக்கும் என்ன செய்யலை, வர முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்ன செய்தார்கள், தொழுவித்தார்கள். அதன் காரணமாகத்தான் மரணித்தார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணம் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய தகவலில் இது ஒன்று. அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ன குளிரான நாளில் குளித்ததனால் ஏற்பட்ட காய்ச்சலின் காரணமாக மரணித்தார்கள். இந்த மாதிரி சம்பவங்களை நிறைய சொல்லுவோம் என்று கொஞ்சம் தொகுத்தா குறைஞ்சது ஒரு 10 மணி நேரத்துக்கு என்ன செய்யலாம், சொல்லலாம் என்று அந்த ரசூலுல்லாஹ்ங்கட காலத்தில் இருந்து அவ்வளவு செய்திகள் நமக்கு வருது. அவைகள் படிக்கிறதால என்ன லாபம் வேண்டா, நமக்கு வரலாறு கிடைச்சிடும். இரண்டாவது, மரணத்தை நம்ம வந்து எப்படியெல்லாம் அதாவது எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல தெம்பான ஒரு தகவல் என்ன செய்யும், அதில் நம்பிக்கையான தகவல்கள் அதில் என்ன செய்யும், கிடைக்கும். அல்லாஹு தாலாவுடைய விதி எப்படி இருக்கும் என்றதை நம்ம என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் நைசாபூரில் இருக்கிற டைமில் ஹதீஸ் மஜ்லிஸ் அதுக்காக உட்கார்றாங்க. ஹதீஸ் மஜ்லிஸ்னா முஸ்லீம் எல்லாம் வந்து இமாம் முஸ்லீம் எல்லாம் வந்து ஒரு ஹாஃபிதுகள், மன்னன மலைகள். அவங்க அப்படி உட்கார டைமில் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் அவங்களுக்கு சொல்லப்படுது. நீங்கள் அறிவித்த ஹதீஸ் இமாம் முஸ்லீமுக்கு ஞாபகம் வரல. ஹதீஸ் கலையில் வந்து தத்கிரத்துல் முக்தசி ஃபீமன் ஹத்தஸ வனசி என்று இமாம் சுயூத்தி ஒரு புத்தகம் எழுதிக்கிறார். ஹதீஸ் துறையில் இதையும் ஆய்வு செஞ்சுக்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒருவர் தான் சொல்லவில்லை என்று மறுத்தால், சொல்லிவிட்டு ஒருவர் தான் சொல்லவில்லை அப்படின்னா ஒரு ஹதீஸ் சொல்லலைன்னு மறுத்தா என்ன சட்டம்,
அப்படி என்று ஒரு பகுதி இருக்குது. அதாவது அவர் சொன்னதாக யார் சொல்கிறாரோ அவர் நம்பகமானவராக இருந்தால் அந்த ஹதீஸை என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். அவர் மறந்ததுக்கு இவர் என்ன குற்றவாளியாக மாட்டார். இது மாதிரியான சம்பவங்கள் அதுக்குரிய ஆதாரங்கள் என்று ஒரு பகுதி இருக்குது. இமாம் முஸ்லீமுக்கு அது ஞாபகம் வரல. கவலை ஆட்படுற அவருக்கு கவலைக்கு மேலிடுது. வீட்டில் போகிறாரு, தண்டை நூலகத்துக்குள்ளே உட்கார்றாரு. அப்போது குடும்பத்தினர்கள் வந்து ஈத்த ஒரு கூடையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. கதவு மூடிக்கொள்கிறாரு. அவ்வளவு கையெழுத்து பிரதிகளும், எவ்வளோ கையெழுத்து பிரதிகளாக இருக்கணும், அவ்வளோ கையெழுத்து பிரதிகளையும் ஒவ்வொன்றாக பெறட்டார். இந்த ஹதீஸை நான் எங்கே கேட்டேன், யார்கிட்ட கேட்டேன், எங்கே எடுத்தேன் அப்படி என்று பெறட்ட ஈத்தம்பழத்தை சாப்பிட்டுக்கண்டே பெறட்டார். அதையே பெறார். காலையில் விடிகிற நேரத்தை அவர் ஹதீஸை என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டார். ஆனால் அதுதான் அவருக்கு நோயும் மரணமும் காரணமாக இருந்தது. அவருடைய நோய்க்கும் அவருடைய மரணத்துக்கும் காரணம் நிகழ்வுதான் எது, இந்த ஹதீஸ் இல்லை என்று சொன்ன அந்த கவலை. அவரவர்களுடைய கவலையில் தான் அவரவர்களுக்கு மரணம் வரும். சிலர் பிள்ளையை நினச்சி மௌத்தாகுவாங்க, சிலர் எதிர்காலத்தை நினச்சி மௌத்தாகுவாங்க, சிலர் பிஸ்னஸை நினச்சி மௌத்தாகுவார். இமாம் முஸ்லீம் ஹதீஸை நினச்சி என்ன செஞ்சார், மௌத்தாகினார். அப்போ இமாம் முஸ்லீம் அந்த நிலைமையில் மரணித்தார். சில அதாவது மார்க்கத்தோடு இந்த ஹதீஸுகளையும் சேர்த்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அறிஞர் ஷேக் அப்துல்லா சாது மீது இந்த கருத்தை ஆதரிச்சிருந்தார். இமாம் முஸ்லீமுக்கு ஏற்பட்டது என்ன, நீரிழிவு நோயாக இருக்கலாம், அந்த வழியாக என்ன செய்யலாம் இருக்கலாம். ஏண்டா அளவுக்கு அதிகமாக இரவில் அந்த ஈத்தம்பழத்தை அவர் உட்கொண்டதும் அதை தொடர்ச்சியாக அவருக்கு என்னது அந்த மரணம் வந்ததும் அதுவாக இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம். எனவே இமாம் முஸ்லீம் அவர்கள் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள் அப்படி என்ற செய்தியை நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளோதான் இந்த நேரத்துக்கு நம்ம சொல்ல முடிந்தது. இது அல்லாமல் கெட்டவர்களுடைய சில மரணங்கள் ரசூலுல்லாஹ்ங்கட காலத்தில் சந்தர்ப்பங்கள், அதாவது நான் சொல்கிறது சும்மா அவர் மரணித்தார்ன்ற சம்பவங்கள் அல்ல, ஒரு ரீசன் அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தது அவரே விளங்குகிற செய்திகள். எனது மரணத்துக்கு இது என்னது காரணமாக இருந்தது அப்படி என்று விளங்கக்கூடிய செய்தி ஒரு வருஷத்துக்கு முன்னால் தெரிய வந்துடுது, 6 மாதத்துக்கு முன்னால் தெரிய வந்துடுது. இது போன்ற அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள சந்தர்ப்பங்கள் என்று நிறைய செய்திகள் என்ன உண்டு. அவைகள் வந்து அல்லாஹு தஆலா எல்லா விதியும் எல்லா மாதிரியும் என்ன அமைப்பான் என்பதை, நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் சில பொது விதிகள் என்ன செய்யும் வந்துவிட்டு போகும் என்பதை புரிந்து கொள்வதற்கான சில செய்திகள் தான் அந்த செய்திகள். அதில் கெட்டவர்களுடைய சில மரணங்களும் உண்டு. இது அல்லாமல் இன்னும் 4வது 5வது 6வது 7வது தருணங்கள் அப்படி என்று சொல்லி சில விஷயங்களை தொகுத்திருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இது இந்த தலைப்பை புரிந்து கொள்வதற்கும் இந்த கோணத்தை புரிந்து கொள்வதற்கும் இது என்ன செய்யும் போதுமாக இருக்கும். இறுதியாக எப்பொழுதுமே மரணத்தை மனதளவில் தைரியப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நபித்தோழர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், குல் லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை பாதிக்காது. இதை சொல்லுங்கன்ற அல்லாஹ். அப்போ சொல்லுற பழக்கம் நமக்கு வரணும். என்ன, குல் லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, இந்த வார்த்தை லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது. லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, இதை வந்து சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் பொறுப்பு சாட்டட்டும். அப்போ இந்த வார்த்தை லை யுஸீபனா, குல் இல்லாமல் லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. ஏற்கனவே இன்னொன்று இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊன் கதருல்லாஹி வமா ஷா ஃபஅல், நடந்து முடிஞ்ச பிறகு சொல்கிறது, அது நடந்து முடிந்த பின்னால் சொல்கிறது. இது எந்த சோதனை பற்றிய அச்சங்களும் இழப்புகளை பற்றிய அச்சம் வந்தாலும் லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் என்ன எங்களுக்கு ஏற்படாது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் அல்லாஹ் சிறந்தவன். இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு நமக்கு ஒரு மரணம் என்பது ஒரு தற்காலிகமான அமைதியாக அமையுமே தவிர அது ஒரு பெரியோர் என்ன பயமாகவோ இழப்பாகவோ பெரியோர் என்ன நமக்கு ஒரு கஷ்டமான இதாகவோ அமையாது. இதை எதிர்பார்த்து தம்மை சீர்திருத்தி நல்ல நிலையில் வாழக்கூடிய ஒரு முஃமினுக்கு என்று நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய மரணம் பற்றிய தெளிவை, ஏன்னா ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மரணத்தை பற்றி விளங்கி அதில் உறுதியாக அறிவை வளர்த்து கொள்கிறானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உறுதி வரும், அவனுக்கு வாழ்க்கையில் விளக்கம் வரும், அது ஒரு தெளிவு வரும், நிம்மதி வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல்ல இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை
அதாவது அழகிய பிரார்த்தனைகள் என்ற தலைப்பில் ரசூல்லாங்க கேட்ட பிரார்த்தனைகள், அப்போ சஹாபாக்கள், தாபியன்கள், இவர்களுக்கு அவங்க கேட்ட அழகான பிரார்த்தனைகள், இவைகளெல்லாம் நம்ம கேட்கணுமுண்டோ வளமைப்படுத்தி கேட்கணுமன்றது இல்லை. ஆனால் சில வார்த்தை பிரயோகங்கள் நம்ம பிரார்த்தனைக்கு என்ன செய்யும், அழகாக இருக்கும். அவைகளை படித்துக் கொள்வதற்கான ஒரு தலைப்பாக இன்ஷா அல்லாஹ் நாளையுடைய தலைப்பு இதே நேரத்தில் அமையும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம்.